ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமியாஸ் கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசை செய்கிறதுக்கான அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவை தோசை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 100 கிராம் ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லைட்டாக மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம கடையில் வாங்குகிற ரவை வந்து வறுத்த ரவையாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரவையை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். ரவை நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த ரவையை வந்து இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்காவது இந்த ரவையை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சாதான் இந்த ரவையை நம்ம குக் பண்ணும்போது அந்த ரவை சீக்கிரமாக வேகும். இப்போ ரவை ஊற வச்சு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் 300 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில் ரெடிமேடாக வாங்கின அரிசி மாவு தான். ஸோ இடியாப்ப மாவு புட்டு மாவுன்னு இல்லாமல் அரிசி மாவுன்னு தனியாக இருந்தது, அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். என்னதான் இது ரவை தோசையாக இருந்தாலுமே ரவையை விட மற்ற மாவுகளோட அளவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி 1-2 உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஜீரகம் மிளகு முழுசாக சேர்க்காம இந்த மாதிரி 1-2 தட்டி சேர்த்திங்கன்னா நல்ல தோசை மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சேர்த்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த தோசை கல்லில் ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். ஸோ அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு தண்ணி வந்து அந்த மாவை பொறுத்து ஒவ்வொரு விதமாக தேவைப்படும். மொத்தத்தில் தோசை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரவை தோசைக்கு மாவு நல்ல தண்ணியாக இருந்தால் தான் தோசையும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து இந்த மாவில் 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். மாவு கெட்டியாக வச்சுட்டு நம்ம தோசை சுட்டோம்னா அந்த தோசை வந்து அடை தோசை மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாவு நல்ல தண்ணியாக இருந்தால் தான் தோசை வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். அப்புறம் இந்த மாவில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிடிக்கும்னா சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம், துருவி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவை வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தோசைக்கெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஓவர் ஹீட் பண்ண அவசியம் இல்லை. மிதமான தீயில இந்த கல்லையும் வந்து நீங்கள் மிதமாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். கல் சூடானதும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு அந்த தண்ணியை வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை மாவை வந்து எடுத்து கல்லில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த தோசை மாவை வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்ம இந்த மாவை வந்து இந்த மாதிரி எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மாவு வந்து பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்ல வந்து அந்த தோசையை வந்து ஊற்றிக்கிறேன். நார்மலாக தோசை செய்யும் போது நம்ம கரண்டி வச்சு அந்த மாவை தேய்ச்சி விடுவோம். இதுக்கு வந்து நம்ம அப்படி தேய்ச்சி விட முடியாது, இந்த மாதிரி எடுத்து தான் ஊற்றணும். அப்புறம் மாவு வந்து நான் எடுத்து ஊற்றுனதுமே பாருங்கள் அங்கங்கே வந்து ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மாவு கெட்டியாக இருந்தால் அந்த மாதிரி ஹோல்ஸ் வராது. மாவு தண்ணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நமக்கு ரவை தோசையில் கிடைக்கும். இப்போ இந்த தோசை மேலே எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் எது சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் அந்த தோசை வந்து உங்களுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. சாதா தோசை எல்லாமே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், பட் ரவை தோசை வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால நீங்கள் பொறுமையாகவே வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. தோசை நல்லா குக் ஆகிடுச்சுன்னா மேலே அப்புறம் ஓரங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோசை வந்து உங்களுக்கு ஓரங்கள் எல்லாமே மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஓரங்கள் எல்லாமே. அந்த மாதிரி வந்ததும் அந்த தோசை வந்து திருப்பி போடாமல் இந்த மாதிரி மடித்து நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு தோசை வந்து உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் எப்படி வருதுன்னு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுகள் வந்து ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு குவான்டிட்டியில் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கம்மியான
குவான்டிட்டி போதும்னா நான் எடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே பாதியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த தோசையும் நல்ல மேலெலாம் ஒரு ப்ரௌன் கலரில் ஓரங்கள் எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நான்ஸ்டிக் தோசை கல்லுங்கிறதால அந்த தோசையோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் நல்லா பழகி வச்சுருக்கிற ஒரு அயன் தோசை தவாவில் வந்து இந்த தோசையை நீங்கள் சுட்டு எடுத்தீங்கன்னா அதோட கலர் வந்து இன்னும் நல்லா டார்க்காக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு ரவை தோசை எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி அண்ட் அதோட வந்து சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இது வந்து ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே போதும், நமக்கு வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகும். ரவை தோசை செய்யாதவங்க கூட இந்த அளவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இன்றைக்கி நம்மளோட சமிகாஸ் கிச்சனில் பார்த்த இந்த கிறிஸ்பியான ரவை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.